Hi friends, welcome to Chellam Tips. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லா பெண்களுக்குமே கிச்சனில் தலைவலி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை கேஸ் சிலிண்டர் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று ஓடிட்டுருக்கோம். சப்போஸ் நம்ம புக் பண்ண மறந்துருப்போம். அந்த டைமிங்கில் இந்த சிலிண்டர் வர டிலே ஆச்சுன்னா இதை ஓடிக்கிட்டு இருக்க சிலிண்டர் எப்படா முடிஞ்சிடமோ, தீந்துரமோ, இன்றைக்கி தீந்துரமோ, நாளைக்கு தீந்துரமோ, எவ்வளோ இருக்குன்னு தெரியலையேங்கிற டென்ஷன் பெரிய டென்ஷனாக இருக்குங்க. ஸோ அதை ஈஸியாக ரொம்பவே சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்கலாம். தூக்கி பார்க்க வேணாம், ஆட்டி பார்க்க வேணாம், சாய்ச்சி பார்க்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிலிண்டர் இது. ஸோ எப்படி நம்ம இதை செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம ஃபேராக இன்னொரு சிலிண்டர் வச்சு இல்லைன்னா நமக்கு அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ சிலிண்டர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே அந்த டவலை நல்லா டிப் பண்ணி பிழிஞ்சிட்டு, ஸோ அந்த ஈரம் படுற மாதிரி அந்த சிலிண்டர் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஒரு சைடில் ஃபுல்லாக இல்லை, ஒரு சைடில் நீங்கள் வைப் பண்ணி விட்டுடுங்க. அதாவது தொடச்சிருங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே தொடச்சி விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பகுதியெல்லாம் சீக்கிரம் காயுதோ அது வரைக்கும் கேஸ் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இது நீங்கள் தொடச்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு 5 செகண்ட் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும். கொஞ்ச நேரத்திலேயே சிலிண்டர் உள்ளே இருக்கிற பகுதி வரைக்கும் காயாமல் சிலிண்டர் உள்ளுக்குள்ளே இல்லாத அந்த காலியான ஸ்பேஸ் வரைக்கும் அந்த ஈரம் காஞ்சி போயிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதில் சிலிண்டர் கேஸ் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் அது எவ்வளோ தூரம் அது சீக்கிரமாக காஞ்சிருக்கோ, ஸோ அவ்வளோ தூரம் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஐடியா. ஸோ நிறையா பெண்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ அழகாக அந்த மேலிருந்து காஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த லெவலில் என்னோடய கேஸ் சிலிண்டர் இருக்குது. ஸோ அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ கீழெல்லாம் காயவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட சிலிண்டர் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 3/4 அளவுக்கு நம்ம சிலிண்டர் இருக்குது இப்போ என்னோடய சிலிண்டர். ஸோ மேலெல்லாமே காஞ்சி இந்த லெவலுக்கு நிற்கிது பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இங்கெல்லாம் காஞ்சிடுச்சு கேஸ் இல்லாத இடம். இப்போ கேஸ் ஃபுல்லாக இருக்கிற அந்த இடம் மட்டும் இன்னும் காயில் பாருங்கள். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஐடியா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துலலாம் காஞ்சிடுச்சு, இவ்வளோ தூரத்துக்கு கீழே மட்டும் காயில் பாருங்கள். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இனிமேல் உங்கள் சிலிண்டர் இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களோட அந்த லெவல் இன்னும் கீழே காஞ்சி உங்களுக்கு காமிக்கும். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேஸ் சிலிண்டர் அந்த ஈரப்பதம் இருக்கிற இடம் அவ்வளோ சீக்கிரம் காயாதுங்க. இல்லாத அந்த ஸ்பேஸ் சீக்கிரமாக காஞ்சிடும், கேஸ் இல்லாத அந்த ஸ்பேஸ். இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் இல்லை, தீந்துரும் அப்படிங்கிற குழப்பமே வேணாம். நீங்கள் புக் பண்ணிவிட்டு ஸோ இவ்வளோ தூரம் இருக்குப்பா, ஆட்டி பார்க்க வேணாம், தூக்கி பார்க்க வேணாம், அதெல்லாம் ரிஸ்க்குங்க. அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் அடுத்தவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லத்தரசிகளின் இயல்பான வேலைகளை சுலபமாக்க நமது சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கானது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.